வயிற்று வலியால் வந்தவரை கோயில் பூசாரி ஒருவர் கோடாரியால் வெட்டி வினோத சிகிச்சை மேற்கொள்ளும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மூடநம்பிக்கையின் உச்சமாக நடந்த இந்த சம்பவம் நடந்தது எங்கே விரிவாக பார்க்கலாம். இந்திய நாட்டில் சாமியார்களுக்கா பஞ்சம்? திசைக்கொரு சாமியார், திகைக்க வைக்கும் பூஜைகள், கடவுள் நம்பிக்கையை மறக்கடித்து மூட நம்பிக்கையை விதைக்கும் குரூர எண்ணம், கூடவே பாலியல் வழக்குகள் என சாமியார்களின் வாழ்க்கை இவ்வாறாக கழிகிறது. இதற்கிடையே பூஜை என்கின்ற பெயரில் பக்தர்களை கொடூரமாக தாக்கி அதையே பரிகாரம் என நம்பச் செய்யும் தந்திரங்களையும் சாமியார்கள் பிரயோகித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு சாமியார் ஒருவர் பக்தரை கன்னத்தில் ஓங்கி அடிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலானது. சாமியார் என்றால் சாந்தமானவர், விபூதி பூசிவிட்டு ஆசி வழங்குவார் என்ற அடையாளம் மெல்ல மெல்ல மாறி வருவதுதான் சோகம். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டம் மெட்டாகுட் கிராமத்தில் உள்ள காசி லிங்கேஸ்வரர் கோவிலில் பூசாரியாக வேலை செய்து வருபவர் ஜக்கப்பா. 60 வயதான இவர் கடந்த 12 ஆண்டுகளாக பூசாரியாக இருப்பதுடன் தனது பண்ணை வீட்டில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தும் வருகிறார். பிற சாமியார்களைப் போல அல்லாமல் ஜக்கப்பா தன்னை நம்பி வந்த பக்தர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதே அவரது வழக்கமாக இருந்துள்ளது. அதாவது உடல் வலி என்று வருவோரை கோடாரியால் அடித்து அதன் மீது மஞ்சள் பொடியை தூவி விடுவது ஜக்கப்பாவின் கடும் பூஜைகளில் ஒன்று. இந்நிலையில் நோயாளியை சாமியார் ஜக்கப்பா தாக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது. வயிற்று வலியால் அவதியடைந்த ஒருவர் நோயை குணப்படுத்துவதற்காக ஜக்கப்பாவை நாடியிருக்கிறார். அப்பொழுது இளைஞரை படுக்க போட்டு வயிற்றில் கற்பூரம் கலந்த வெந்நீரை தடவி பின்னர் கோடாரியால் வெட்டினார். பின்னர் ரத்தம் வெளியேறுவதை தடுப்பதற்கு மஞ்சள் பொடியை தூவினார். இளைஞரின் கை கால்களை சிலர் பிடித்து வைத்துக் கொள்ள மீண்டும் அந்த பூசாரி 2 முறை வெட்டினார். ஒரு கட்டத்தில் வயிற்றில் ஓங்கி வெட்டிய கோடாரி சிக்கிக் கொள்ள கோடாரியை சிரமப்பட்டு எடுத்தார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பாகல்கோட் காவல்துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ரெட்டி தலைமையிலான போலீசார் ஜக்கப்பாவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 12 வருடங்களாக இந்த வினோத சிகிச்சையை செய்வதாக அவர் கூறியிருக்கிறார். சாமியார் மீது மூட நம்பிக்கை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் இதுபோன்ற மூட நம்பிக்கையால் தங்களையே இழக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. உலகம் நவீனமயமாக்கப்பட்டாலும் கூட இன்னும் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற போலி சாமியார்களின் அட்டகாசம் அதிகரித்தே வருகிறது. கடவுள் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இருக்கும் வரை இப்படியான சாமியார்களின் வருகையை தடுக்க முடியாது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.